தென்காசிலிருந்து ரேவதி எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, என்னுடைய மகன் பெயர் சர்வேஷ். பிறந்த தேதி 11/8/2013, அஷ்ட நட்சத்திரம். இவன் மற்ற பிள்ளைகளை போன்று பெயர் சொல்லி கூப்பிட்டால் திரும்பி பார்ப்பதில்லை. சுறுசுறுப்பாக இருக்கின்றான். ஆனால் அம்மா அப்பா என்று சொல்வதை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தைகளும் இவன் பேசுவதில்லை. பொருட்களை கூட இவன் அடையாளம் காட்டவோ சொல்வதோ தெரியாது. அதற்கான மருத்துவரிடம் காண்பித்து அவரது ஆலோசனைகள் படி பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றோம். ஆனால் என்னுடைய மகன் எப்பொழுது பேசுவான் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியம் மூலம் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எப்பொழுது இவன் நன்றாக பேசுவான் என்று கூற வேண்டும். சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீ சாபம் சொல்லுவோம். அது ஏதோ ஒரு விதத்தில் குடும்பங்களில் ஏதோ ஒரு கட்டத்தை, ஒரு தாக்கத்தை, ஒரு பிரச்சனையை, ஒரு சங்கடத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஸ்திரீ சாபம்ன்றது பல காரணங்களால் வரும்னு சொல்லுவாள். பலவிதமான காரணங்களால் இந்த ஸ்திரீ சாபம்ன்றது வருதுன்னு சொல்லுவாள். இப்போ இந்த சில காரணங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம காரணத்துக்குள்ளே போய் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறதை விட சில எளிமையான பரிகாரங்களால் தீர்க்கலாம்னு சொல்லுவாள். பொதுவாகவே அதனால தான் சொல்லுவோம், அந்த காலத்தில் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு சொத்தை கொடுக்குற வழக்கம் இல்லை. ஆனால் அந்த மாதிரி சாதாரண விஷயம் நம்ம சொல்லுவோம். சாதாரண விஷயம், சாதாரண வருத்தங்கள் கூட சில நேரத்தில் பெரிய கஷ்டங்களை கொடுக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் மனம் விட்டு சபிச்சாதான் பலன்னு சொல்ல முடியாது. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னே, இல்லை 3 தலைமுறைக்கு முன்னே, ஒரு தலைமுறைக்கு முன்னே கூட வருத்தப்பட்டு இருந்தால் கூட அதுவே சாபமாக மாறத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்லுவாள். எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் பாதிக்கப்பட்டவங்க வருத்தப்பட்டு சபிச்சாதான் கிடையாது, அந்த வருத்தமே சாபமாக மாறும்னு சொல்லுவாள். இப்போ இது உங்கள் பரம்பரையில் ஏதோ ஒரு இடத்துல ஏற்பட்ட ஸ்திரீ சாபம் தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு காரணம். இந்த ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் ஏற்பட்டிருந்தாலும் காரணத்தை பற்றி ஆராயிறதை விட காரியத்தை பற்றி பேசுகிறது நல்லது. நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கும் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் பெண் தெய்வ கோயிலுக்கு போய் பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் எல்லா வித பொருளாலையும் அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து சக்கரை பொங்கல் அல்லது இனிப்பு நைவேத்தியம் பண்ணி வஸ்திரம் புடவை சாத்தி ஒரு பூஜை பண்ணுங்கள் முதல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ மரம் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தோட கோயிலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலம்புற சூரிய உதயமாய் மறையிறதுக்குள்ளே நடுங்க. அந்த மகிழ மரத்துக்கு முதல் நாள் மொச்சையை ஊற வச்சு மறுநாள் அந்த மொச்சை ஊற வச்ச ஜலத்தை விடுங்க. இந்த மொச்சை 9 பிடி இருக்கிறது விசேஷம். இந்த மொச்சையை வெள்ளை பசுமாட்டு கொடுக்கறது விசேஷம். இது 3 தடவை இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. வருடா வருடம் உங்கள் குலதெய்வத்தை பூஜை பண்ணுங்கள். சுமங்கலி பூஜை உங்கள் குடும்பத்தில் விட்டு போயிருந்தால் சுமங்கலி பூஜை மறுபடியும் பண்ணுங்கள். குழந்தைக்கு பேச்சு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ஆனால் கட்டாயம் பிற்காலத்தில் பேச்சு வரும். கொஞ்சம் சந்திரமா மனசோ ஜாதகான்னு சந்திரன் சரியில்லைனாலும் இந்த மாதிரி பெண் சாபத்தால் இந்த மாதிரி தொல்லைகள் வரும்னு சொல்லுவாள். முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு கலசத்தில் ஜென்ம நட்சத்திரம் அல்லது பிறந்த நாள் வருது இல்லையா, நட்சத்திரப்படி வரக்கூடிய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு வெள்ளி கலசத்தில் வீட்லேயே நம்ம வெள்ளி சொம்பு இருந்தால் எடுத்துக்கலாம். ராசி அதிபதி நன்றாக இருக்கிறார், எனவே தீமைகள் எதுவும் நடக்காது, நன்மைகள் தான் நடக்கும். ஆனால் குறைவான நன்மைகள் தான் நடக்கும். அதிக முயற்சி செய்து குறைந்த பலனை பெறும் நாள் இன்றைய தினம். மோர் எஃபர்ட்ஸ், லெஸ் ரிசல்ட்ஸ். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசியிலே உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாயும் ராசி அதிபதி சனியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு பெரிய யோகம். சனி செவ்வாய் பரிவர்த்தனை மகரத்திற்கு நன்மையை செய்யும். ஏனென்றால் தனலாபாதிபதி பரிவர்த்தனையாகவும் அது ஆகிவிடுகிறது. ராசி அதிபதி மட்டுமல்ல, தன சானாதிபதியும் சனிதான். அந்த சனியோடு 4-11 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருப்பது, செவ்வாய் குரு பார்வை பெறுவது, 9ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது போன்ற பல அற்புதமான கிரக அமைப்புகளெல்லாம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாக நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஒரு பெரிய நிலப்பரப்பிலே நீங்கள் ஏதேனும் தொழில் செய்வீர்கள் அல்லது புதிதாக நிலம் வாங்குவீர்கள். தொழிலுக்காக நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் வழங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நாள்.
ஆறுக்குடையவன் 6க்கு 12ஆம் இடமான 5ஆம் இடத்திலே மறைந்து விட்டான். ஆகவே எதிரி தொல்லை இருக்காது, வழக்குகளிலே வெற்றி கிடைக்கும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். கடன் ஏதேனும் இருந்தால் அதை எப்படியாவது உருட்டி பரட்டி அடைச்சிருவீங்க. இன்னைக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வீர்கள் அல்லது நண்பர்களோடு உணவு விடுதிக்கு சென்று மகிழ்ச்சியாக சாப்பிட்டு பேசி பொழுதை கழிப்பீர்கள். என்டர்டெயின்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டு இருக்கிறது. கும்பத்திற்கும் மகரத்திற்கும் முழுமையாக யோகத்தை கொடுக்கும் கிரகம் சுக்கிரன். கும்பராசி மகர ராசி இது ரெண்டுத்துக்கும் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். இன்றைய தினம் 11ஆம் இடத்திலே சுக்கிரன் 5ஆம் இடத்தை பார்க்கிறது, மிதுனத்தை பார்க்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சுக்கிரன் பார்த்து கொண்டிருப்பதே ஒரு யோகம். ராசி அதிபதி சூரியன் புதனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். முக்கியமாக கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். சிறு தொழில் செய்பவர்கள், சின்ன அளவிலே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் தாராளமாக பணம் கிடைக்கும். அதிக அளவிலே வருமானம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. திரிகோணஸ்தானாதிபதியான சந்திரன் கேந்திரஸ்தானமான மிதுனத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதும், கேந்திரஸ்தானாதிபதியான புதன் விருச்சிகம் எனப்படும் 9ஆம் இடமாகிய திரிகோணஸ்தானத்திலே அமைந்திருப்பதும் மிகச்சிறப்பான கிரகங்கள். ஒரு திரிகோணஸ்தானாதிபதி கேந்திரத்தில் இருக்குது, 2 கேந்திரங்களுக்கு அதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மிகச் சிறப்பாக உங்களது பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய ஒரு விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். உங்களது தொழிலை பெரிதாக விரிவுபடுத்துவீர்கள். புதிதாக சில கிளை தொழில்களையும் ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரதான தொழிலை தவிர சைடில் இன்னும் சில பிஸ்னஸ் எல்லாம் இதுக்கு அலைடாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிக அளவிலே உள்ளன. மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதை கிரக நிலவரம் உணர்த்துகின்றது. மிக அற்புதமான நிலையிலே இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. 4ஆம் இடத்திலே சந்திரன், 7ஆம் இடத்திலே குரு, 9ஆம் இடத்து புதன், 11ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் குரு பார்வை. இத்தகைய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு உங்களுக்கு நன்மை செய்யும். அனைத்து கேந்திர திரிகோண ஸ்தானங்களுக்கு அதிபதியான கிரகங்களும் வலுவான நிலையிலே இருக்கின்றன. ஆகவே நன்மைகள் எந்த அளவிற்கு நடக்கும் என்பதை அளவிட்டு கூட சொல்ல முடியாது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஜனனகால ஜாதகப்படி உங்களுக்கு இப்பொழுது நல்ல தசைகள் நடைபெற்று கொண்டிருந்தால் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயர முடியும். உங்களது வாழ்க்கையின் லட்சியம் நிறைவேறும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிடும். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரம் இப்பொழுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வம்ச விருத்தி ஏற்படும். நீங்கள் ஒரு இளம் வயதிலிருந்து திருமணமானவராக இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இல்லை உங்கள் பையன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறந்து நீங்கள் தாத்தாவாவீங்க அல்லது பாட்டி ஆவீங்க. இல்லை அதை விட வயதானவர்களாக 80 கடந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய பேரம்பேத்தி கல்யாணத்தை இப்போ பார்ப்பீங்க. அதுபோல் வம்சம் விருத்தி அடையக்கூடிய, தன் குழந்தைகள் நன்றாக இருப்பதை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள், நல்ல நேரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நாளாக இன்றைய தினம் விளங்குகிறது. இன்றைக்கு மாலை சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். இன்னும் மேன்மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்.